குட் மார்னிங். காலையில் எழும்பி சின்னதாக வெளியே ஒரு வாக்கிங் எங்கள் ப்ரோனோ கூட அப்படி அவர் கூட போயிட்டு வீட்டுக்கு வந்து சாதம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா கடைக்கு போகலான்னுட்டு கிளம்புனேன். கடைக்கு போயிட்டு வரும்போது பாலும் பழமும் சேர்ந்து வாங்கிட்டு வந்து அடுப்பில் சாதத்தை பார்த்தேன். லைட்டாக வந்திருந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சாதம் தான் பண்ண போனேன். அதனால் உருளைக்கிழங்கும் உப்பும் சேர்ந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டுட்டு உப்பும் போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன். அப்புறம் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு லைட்டாக சாதத்தை எட்டி பார்த்தேன். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் வேக வேண்டியது லைட்டாக, அதனால் அவங்க இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு கப் டீ குடிச்சிட்டு எங்கள் ப்ரோனுக்கும் கொஞ்சோண்டு பால் வச்சேன். அவரும் சமத்தாக குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அப்படியே வெளியே எட்டி பார்த்தா என் பசங்களும் வந்துட்டாங்க. ஓகே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குளிப்பாட்டி கிளப்பி எடுத்து ஸ்கூலில் கொண்டு நானும் அவங்கள ட்ராப் பண்ணிட்டேன். அவங்களும் எனக்கு பாய் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு அப்படியே எங்கள் அப்பா வீட்டுக்கு நானும் வந்துட்டேன். வந்தால் எங்கள் அப்பா ஒரு உள்ளே சுற்றியில் எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க சைட்டுக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நேராக சைட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக வேலை நடந்துச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, எங்கள் சைட்டில் நாங்கள் வந்து இன்றைக்கி நிலவாசல் வந்து விடுற ஃபங்க்ஷன். இன்றைக்கி அது வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தான் அந்த வாசலுக்கு நில விடுற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஆசாரி வந்து அவங்க வந்து அந்த நிலவாசல் விடும்போது அதில் வந்து ஒரு தகுதி வைப்பாங்க. என்னென்னா இரும்பு, வெள்ளி, தங்கம், ஐம்பொன்று, அப்படி ஒரு 5 வகையான இது வந்து வைப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு இந்த நவரத்தின கற்கள் இருக்குல்ல, அதையும் வைப்பாங்க. அதெல்லாம் வச்சு எடுத்து சாமி கும்பிட்டுட்டு அப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த நிலையை தூக்கிட்டு வந்து அப்படியே வாசலில் வந்து ஹாப்பியாக வச்சாங்க. வச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னோடய சைட்டில் வந்து ஹாப்பியான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதனால் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. அப்புறமா அதுக்கு கொஞ்சம் பால், மஞ்சள் தண்ணி, பூ எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்காரங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதில் ஒன்று, சரி ஓகே நீங்களும் வாங்க உங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களை விட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நானும் அப்படியே கிளம்பிட்டேன். பாய்.